டிசம்பர் 14 என் தேவன். தொன்னூற்று 1 சங்கீதம் 2 நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருக்கும்படி சவுல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாயிருந்த போதிலும் அவன் தேவனை என் தேவன் என்று குறிப்பிடுவதாக நாம் வேதாகமத்தில் எங்கும் வாசிப்பதில்லை. ஆனால் தாவீது அநேக முறை என் தேவன் என்று குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட என் தேவன் உங்கள் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குவார் என்று கூறுகிறார். தேவன் எப்படி என் தேவனாக அல்லது நம் சொந்த தனிப்பட்ட தேவனாக மாறுகிறார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதாலோ, தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதாலோ, தேவ சித்தம் செய்வதாலோ நீ தேவனை தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய தேவனாக மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் உன் தேவனாக மாற வேண்டுமாகில் தேவ சித்தம் செய்வது உனக்கு பெருமகிழ்ச்சி அளிப்பதாக இருக்க வேண்டும். என் தேவனே, உம்முடைய சித்தம் செய்வதில் நான் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்று சங்கீதம் 40:8 சொல்லுகிறது. நீ ஒருவேளை தேவ சித்தம் செய்யலாம், ஆனால் பெரு மகிழ்ச்சியோடு அதை நீ செய்யாதிருக்கலாம். நீ தேவ சித்தத்தை விருப்பத்தோடும் பெரு மகிழ்ச்சியோடும் செய்யும்போது சர்வ வல்லமையுள்ள சர்வ வியாபியாகிய தேவன் உன் சொந்த தனிப்பட்ட தேவனாக மாறுகிறார். தேவனை அறிந்து கொள்வதும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதும் 2 வெவ்வேறான காரியங்களாகும். தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலமும், தூதுகளை கேட்பதன் மூலமும் மற்றும் பல ஏதுக்களின் மூலமும் நாம் தேவனை பற்றி அறிய வருகிறோம். ஆனால் தேவனோடு ஜீவிக்கும் போது மட்டுமே நாம் தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிறோம். இதற்கு தேவ சித்தம் செய்வதில் நாம் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று 40 சங்கீதம் 8 நாம் பார்க்கிறோம். நாம் பிரியத்தோடும் பெரு மகிழ்ச்சியோடும் தேவ சித்தம் செய்தாலொழிய நாம் நம்முடைய தேவனை நம் இருதயத்தில் அறிந்து கொள்ள முடியாது. நாம் நம்முடைய புத்தியில், அதாவது தலையில் மட்டுமே அவரை அறிந்தவர்களாயிருப்போம். நாம் தேவ சித்தம் செய்வதில் மன மகிழ்ச்சியாயிருந்தால் தேவனும் நம்மில் மகிழ்ச்சியாயிருப்பார். நாம் பாடுவதும் ஜெபிப்பதும் துதிப்பதும் அவருக்கு மகிழ்ச்சியை தரும். நாம் தேவ சித்தத்தில் மன மகிழ்ச்சியாயிராவிட்டால் நம்முடைய பாடல்கள் செவிக்கு இனிமையானவையாக இருந்தாலும் கூட அவர் அவற்றை குறித்து உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று என்றே கூறுவார். இதை நாம் ஆமோஸ் 5:23 பார்க்கிறோம். என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். தானியேல் தேவ சித்தம் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொண்டிருந்தான். எனவே தேவன் அவனுக்கு பலத்த அடைக்கலமானார். அவன் சிங்கங்களை குறித்து அஞ்சவில்லை. என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று அவன் சொல்லுகிறான். தேவ சித்தம் செய்வது நமக்கு மன மகிழ்ச்சியாயிராவிட்டால் நமக்கு ஒரு பொய்யான அடைக்கலம் மட்டுமே இருக்கும். பொய் எனும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். இதை நாம் ஏசாயா 28:17 பார்க்கிறோம். நாம் சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் தேவ சித்தம் செய்யாவிடில் தேவன் நம்முடைய அடைக்கலமாயிருக்கவில்லை என்பதையும், நம்முடைய அடைக்கலங்கள் யாவும் பொய்யான அடைக்கலங்களாகவே இருந்தன என்பதையும் ஒரு நாள் நாம் உணர்ந்து துக்கப்பட்டு அழுது புலம்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 14th, 2025. My God. He is my refuge and my fortress. My God, in Him will I trust. Psalm chapter 91, verse 2. Though Saul was chosen by God to be the first king of Israel, we don't read of him ever referring to the Lord as my God. But we see David saying my God many times. Paul says my God shall supply all your needs. How does God become my God or a personal God? By receiving the Holy Spirit, by taking water baptism, or by doing the will of God. You cannot make God your God. For God to become my God, I must delight to do God's will. I delight to do thy will, O my God. Yea, thy law is within my heart. Psalm chapter 40, verse 8. You may do the will of God, but you may not be doing it joyfully. When you delight to do the will of God, the omnipotent,
omnipresent God becomes your own personal God. Knowing God and knowing about God are two different things. By reading the Word of God, by listening to messages, we come to know God. But we know God personally only when we live with God. For that, we must delight to do the will of God. Thy law is within my heart. Unless we delight to do the will of God, we will know our God only with our head and not with our heart. When we take delight in doing the will of God, God will start delighting in us. All our songs, prayers, and praises will be a delight to Him. When we don't delight in the will of God, even if our songs are melodious, they will only be the noise of thy songs to the Lord. Amos chapter 5, verse 23. My refuge and my fortress, my God. Daniel delighted to do God's will, and God became his strong refuge. He was not afraid of the lions. He says, my God hath sent his angel. If we don't delight in doing the will of God, we will have only a false refuge. The hail shall sweep away the refuge of lies. Isaiah chapter 28, verse 17. If we do not do the will of God with joy and delight, one day we will realize that God is not our refuge, that all our refuges were only refuges of lies. துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே